Hi friends, welcome to our channel Jaysha Lifestyle. இன்னைக்கு நம்ம கேரளா கொச்சியில் இருக்கிற வண்டர்லா தான் போயிருக்கோம். அண்ட் உங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் சண்டே அன்னைக்கெல்லாம் வந்ததுனால இந்த இடத்துல ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு வீக்கெண்ட் டேஸாக வராமல் மண்டே, வெனஸ்டே, டியூஸ்டே அந்த மாதிரி டேஸில் ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் ரைட்ஸை என்ஜாய் பண்ணலாம். ஒண்டர்லாவை 10:30 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். அடலுக்கு 2078 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 1703 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான். அண்ட் இங்கே வந்து நம்ம உள்ளே போகும்போதே ஒரு ஸ்விம் சூட் மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். நைலான் பேண்ட்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அவங்களே வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம பை பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் போய் பை பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டோம். அங்கே ஃபீமேல் அண்ட் மேலுக்கு தனியாக லாக்கர்ஸ் அண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்குது. அண்ட் நாங்கள் போன நேரமாக ரொம்ப மழை பெஞ்சுது. ஆனால் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ஃபஸ்ட் போன ரைட் பேர் ஹாப்பி கங்காரு. இது சின்ன பசங்களுக்கு மேலே போய் கீழே வர மாதிரி தான், ஜாலியாக இருக்கும். அண்ட் இதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்கவே ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் டேஞ்சரஸான ரைட், ஆனால் நல்லா இருக்கும். இந்த ஹெலிகாப்டர்ஸ் அப்படியே டோட்டலாக தலை கீழே சுற்றும், சூப்பராக இருக்கும். இதில் வந்து கிட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான். இங்கே ஒரு ரோலர் கோஸ்டர் இருந்துச்சு. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நிறைய கர்வ்ஸும் இருந்துச்சு. அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அங்கே ரொம்ப ரஷ் இருக்குது. இங்கே ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒரு டிக்கெட் இருக்குது. அது 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா எல்லா ரைட்ஸையும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக லைனில் நிற்காம என்ஜாய் பண்ண முடியும். இதுக்கு பேர் ஈக்வேனாக்ஸ் 360. இது அப்படியே நம்மள தலைக்கீழே கவுக்கிற மாதிரி போகும், பட் சூப்பராக இருக்கும். அண்ட் இது கிட்ஸ்க்கு அலவுட் இல்லை. எல்லா ரைட்ஸ்க்குமே ஒரு பர்டிகுலர் ஹைட் அண்ட் வெயிட் வச்சுருக்காங்க. அந்த ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு கரெக்டாக ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ரைட்ஸில் உங்களால் போக முடியும். நாங்கள் வந்து அடுத்து சீக்கிரமாக வாட்டர் கேம்ஸ் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வாட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டோம். அண்ட் இது பேர் ரேபிட் ரிவர். இது ஒரு ரிவர்லேருந்து இன்னொரு ரிவருக்கு ஒரு சின்ன ஸ்லைட் யூஸ் பண்ணி அண்ட் ரோப் யூஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது ஃபேமிலி ரைட், எல்லாரும் போகலாம். ஆனால் ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்குள்ளே தான். அடுத்து நாங்கள் போனது பிளே பூல். இந்த பிளே பூலை 3 பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஃபேமிலிக்கு, ஒன்று கேர்ள்ஸ்க்கு, ஒன்று பாய்ஸ்க்கு. இது வந்து ஃபேமிலிக்கானது. ஃபேமிலியாக நம்ம இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம். நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்கு. அண்ட் இது வேவ் பூல். இதுலேயே மென்ஸ் அண்ட் லேடிஸ் ஃபேமிலின்னு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த வேவ் பூலை சர்டன் டைமுக்கு மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க. இது வந்து ஃபன் கிளைட்ஸ்னு இருக்கிற ஒரு ஸ்லைடு. அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கோ ரெயின் போனோம். அது நாங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடினோம். எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. டிஸ்கோ ரெயினை சர்டன் டைமுக்கு மட்டும் தான் ஆன் பண்ணுவாங்க. டிஸ்கோ ரெயின் முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு போனோம். லஞ்சுக்கு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் ரைட்ஸுக்கு போனோம். ஏன்னா வெட் கிளாத்தில் சிலர் லேண்ட் ரைட்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போன ரைடோட பேர் தான் டெர்மைட் கோஸ்டர். இது ரோலர் கோஸ்டர் மாதிரி சின்னது, சின்ன பசங்களுக்காக. அடுத்து நாங்கள் போன ரைட் பேர் மேவரிக். இந்த ரைடில் சில்ட்ரன்ஸ் அலவுட் இல்லை, அடல்ட்ஸ் தான். அண்ட் இந்த ரைட் சூப்பராக இருக்கும், அப்படியே தலை கீழே சுற்றும். அடுத்து நாங்கள் போன கேம் பேர் டேஷிங் கார்ஸ். இதில் 2 இருந்துச்சு. ஒன்று சிங்கிளாக விளையாடுறது, இன்னொன்று ஃபேமிலியாக விளையாடுறது. இது எனக்கு பிடிச்ச கேம், சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் போனது டான்சிங் கார்ஸ். இந்த ரைடும் சூப்பராக இருக்கும். இங்கே நடுவில் மியூசிக்ஸ் அண்ட் லைட் கூட போடுவாங்க.
நாங்கள் போன கேம் பேர் ராக்கிங் டக். இதில் ஒரு ஷிப்பில் நம்ம வேவ்ஸில் அப்படி இப்படி அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபேமிலி கேம் தான். அடுத்து நாங்கள் போன ஷோ பேர் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சிக்கு. இது ஒரு ஷோ. இது வந்து சூப்பராக இருக்கும். இது 3D அண்ட் இதுலேருந்து நிறைய எஃபெக்ட்ஸும் வரும். சைட்லேருந்து ஸ்மோக் அண்ட் வாட்டர்லாம் ஸ்ப்ரே ஆகும். அடுத்து நாங்கள் போனது விஆர் கோஸ்டர். இல்லை விஆர் மாட்டிட்டு அந்த ஒரு சின்ன ரோலர் கோஸ்டரில் நம்ம போகலாம். அது சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போனது சினி மேஜிக். இதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் கிளம்புறதுக்கே டைம் ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. எங்களுக்கு இந்த வண்டர்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.